நாங்கள் தலைவர்கள்லாம் ஐயாவை சந்திக்க போகிறோம். சந்திக்க போகும்போது காரில் அம்பாசிடர் கார் தான். அப்போ புறப்படும் போது நானும் போகணும், ஆனால் எனக்கு இடம் இல்லை. ட்ரௌசர் போட்ட ஒரு பையனை மடியில் உட்காந்துக்கிட்டு போய் மருத்துவர் ராமதாஸ் ஐயாவை அப்போ நான் பார்க்குறேன். 2001 தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக பண்ருட்டி தொகுதியில் எனக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க. எதிர்த்து போட்டிட்டவர். ஆமாம், பண்ருட்டியார். அப்போ அவரை எதிர்த்து ஜெயிக்கிறேன். ஆமா, ஒரே ஊர்ல 2 கோஷ்டியா நின்று வீழ்த்த முடியாத வீழ்த்த முடியாது அந்த தொகுதியில பண்ருட்டி ராமச்சந்திரன் இது வரைக்கும் வீழ்த்தி வரலாறே இல்லை. வச்சு விளாசி எடுக்கிறேன் நான் சட்டமன்றத்தில். நான் கவுண்டர் கொடுக்குறேன், அந்த அம்மா எழுந்திருக்கிறாங்க. நான் உட்காருங்க மேடம், நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றேன். அவங்க அப்படியே விறுவிறுத்து ஜெயலலிதா மேடத்துக்கு அப்படியே உட்காந்துட்டாங்க. அப்புறம் பிற்காலத்தில் அவங்க என் வீட்டுக்கு ஆள் விட்டாங்க. MC சம்பத்தும் டிடிவி தினகரனும் வந்து உள்ளாட்சித்துறை அமைச்சர் பதவி தரோம் அப்படின்ட்டு பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. நான் கொஞ்சம் அப்போ இளைஞர்கள்லாம் ரத்தம் என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல. இனி யாராவது அதிமுகவிலேருந்து என் வீட்டுக்கு வந்து இதுமாரி அதிமுகவில் சேரணும்னு சொன்னாங்க அப்படின்னா அவங்க திரும்பி உயிரோட போக மாட்டாங்க. இன்னொரு வார்த்தை கடுமையாக சொன்னேன். அது அந்த அம்மாவுக்கு போய் வீடியோ போட்டு காட்ட உடனே பயங்கர டென்ஷன் ஆயிருந்தாங்க. விடக்கூடாது, டெலிகாஸ்டும் ஆயிடுச்சுல. ஆமாம், அது அப்படியே லைவ் ப்ரோக்ராம். உடனே பிற்காலத்தில் நடந்த ஒரு கொலை வழக்கில் என்ன எங்கள் அண்ணன் தம்பி எல்லாருமே சேர்த்து அதுக்கு பழி தீர்த்தாங்க. அரச ஜெயலலிதாவை எதிர்த்தும் நின்று வெற்றி பெற்றிருக்கிறேன். இந்த மாதிரி களத்தில் கலைஞர்கிட்டையும் நேராக சமூக நீதி பிரச்சனையில் முரண்பட்டுருக்கிறேன். பண்ருட்டியில் முதல் கல்லூரியை கலைஞர் கூட்டம் வந்து நான் தான் மேடையிலேயே வச்சேன். நீங்கள் இப்போ எனக்கு உரிமையோடு அவர்கிட்ட போய் பக்கத்தில் உட்காந்து நீங்கள் இந்த கூட்டத்தில் அறிவிச்சாதான் உங்களை விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டேன். இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் மாவட்டத்துக்கு ஒரு மெடிக்கல் காலேஜ் என்கிற அரசு எடுத்த அந்த கொள்கை முடிவு வந்து என்னுடைய கருத்தின் அடிப்படையில் என்னுடைய கருத்திலிருந்து உருவானது தான். நான் வந்த பாட்டாளி மக்கள் கட்சியில் நான் அந்த பொறுப்பேற்ற அந்த காலகட்டம் வந்து அப்படியே எதிரும் புதிருமா இருந்த காலகட்டம். அப்போதான் வந்து திருமானா வன்னியர்களுக்கு அப்படியே பயங்கர எதிரியாக காட்டப்பட்ட காலம். அப்படியே அந்த பக்கம் சிறுத்தை, இந்த பக்கம் சிங்கக்கோட்டை அப்படின்னு மாதிரி எதிரும் புதிருமா ஜெயிலில் நிற்கிறாங்க. அப்போ நான் இங்கேருந்து போய் திருமாவளனுக்கு வணக்கம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுத்து நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி நான் ஒரு நட்பை உருவாக்கினேன். கலைஞர் 100 வினாடி வினா போட்டியின் மாபெரும் அரையிறுதி மற்றும் இறுதிச் சுற்று வரும் நவம்பர் 22, 23 தேதிகளில் நடைபெற உள்ளது. அனைவரும் வருக. பாமக தொடங்கும் போது நீங்க வந்து மெம்பர் ஆயிடுறீங்களா? ஆமா, பாமக சென்னை தொடங்கிய பிறகு அதற்கு பிறகு நான் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியில் அதிகாரப்பூர்வமாக யாரும் எனக்கு பொறுப்பெல்லாம் தரல. நானாக சும்மா குறிஞ்சிப்பாடி ஒன்றிய இளைஞரணி செயலாளர்னு நானாக ஒரு விசிட்டிங் கார்டு அடிச்சுக்கிட்டு பயணிக்கிறேன். அப்போ அங்கே இருந்தவங்கெல்லாம் ஒரு பண்ருட்டியார் உறவினராக ஒரு ஊர் வேல்முருகன் நம்ம கூட இருந்தால் தான் பாமக அவங்க கட்டமைக்க முடியும் அப்படின்னு பாதுகாப்புக்கு என்னை ஃப்ரீயாக விட்டுட்டாங்க. இப்போ சின்ன வயசுலேயே டாக்டர் ராமதாஸ் ஐயாட்டிட்டு போய் என்னை காரில் மடியில் உட்கார வச்சுட்டு போய் அறிமுகப்படுத்தினாங்க. திண்டிவனத்தில் அந்த 4 மூலை சந்திப்பில் பன்னீர்சங்க அலுவலகத்தில் உட்கார்ந்தார் மருத்துவர் ஐயா. அப்போ வந்து என்னை கூப்பிட்டு போய் அப்போ காரில் எனக்கு இடம் இல்லை, நான் சின்ன பையன் தானே. காரில் கேடி சம்பந்தன் ஒருத்தரும் ஈச்சங்காட்டு சண்முகன் ஒருத்தர், அவங்க தான் மாவட்ட வன்னியர் சங்க தலைவர் செயலாளர்களாக அமைப்பாளர்களாக இருந்தாங்க. என்னுடைய சொல்கிறீங்க இது வந்து நான் வந்து 86லேருந்து 89 வரைக்கும் சொல்கிறேன். ஓகே, இந்த காலகட்டங்களில் மருத்துவரை பார்க்கும்போது. சரி, அப்போ அதான் அந்த எல்லாமே வந்து ஒரு மடியில் கூட்டிகிட்டு போய் உங்களை அறிமுகப்படுத்துறாரா அந்த பகுதி? நாங்கள் தலைவர்கள்லாம் ஐயாவை சந்திக்க போகிறோம். சந்திக்க போகும்போது காரில் அம்பாசிடர் கார் தான். அப்போ இடம் இல்லை. வடலூர் டாக்ஸி ஸ்டாண்டில் கார் வாடகை எடுத்துகிட்டு வந்து குள்ளஞ்சாவடி எங்கள் மாமா விவேகானந்தன் ஒரு ஒண்டீஸில் இருக்கார் வன்னியர் சங்கத்துக்கு, அவருடைய கடையில் கார்த்திக் ஜவுளி ஸ்டோர்லேருந்து புறப்படும்போது நானும் போகணும், ஆனால் எனக்கு இடம் இல்லை. அப்போ என்ன சொல்கிறாங்க, சின்ன தம்பி தானே கூட்டு உட்கார மடியிலன்னு என்னை மடியில் உட்கார வச்சுக்கிறாங்க. ட்ரௌசர் போட்ட ஒரு பையனை மடியில் உட்காந்துக்கிட்டு போய் மருத்துவர் ராமதாஸ் ஐயாவை அப்போ நான் பார்க்குறேன். ஓகே, அப்புறம் கட்சி தொடங்கப்படுது. அப்புறம் கட்சி தொடங்கப்பட்ட காலங்களில் ஒரு ஆதரவாளர்களாக இருக்கிறேன். அப்புறம் உடனே நான் வந்து இங்கே சென்னைக்கு வந்துடுறேன். சென்னைக்கு வந்த இடத்துல அப்புறம் வந்து அப்படியே ஆதரவாளராக பயணிக்கிறேன். அப்புறம் இதுக்கு இடைப்பட்ட காலத்தில் கட்சி ரீதியாக நம்ம திமுகவில் இருந்த காலத்தினால அந்த 89ல் நாங்கள் சென்னைக்கு வரேன். அப்போ சென்னைக்கு வரும்போது அப்போ திமுக ஆட்சியில் இருக்குது. 89 ஆட்சி கலைக்கிறாங்க 2 ஆண்டில். அப்போ எங்கள் பகுதியை சேர்ந்த டாக்டர் நந்தகோபாலகிருஷ்ணன்ட்டு எம்எல்ஏவாக இருக்கிறாரு. அப்போ நாங்கள் வந்து என்ன செய்கிறோம், இன்னொரு உறவினர் ஒருத்தர் மூலிமா இன்னைக்கு உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கிற திரு கோவி செழியனும் நானும் அமைச்சராக இருக்கிற கோவி செழியனும் அவர் அன்றைக்கி சட்டக்கல்லூரி மாணவர். அவர் விடுதலை போய் நான் அவர் கூட தங்கியிருக்கிறேன். அப்போ நாங்கள் 2 பேரும் சேர்ந்து
என்னுடைய உறவினர் ஒருத்தர் மாஸ்லாமணின்னு சொல்லி அண்ணா அறிவாலயத்தினுடைய மேலாளராக இருக்கார். இன்னைக்கு திமுகவினுடைய மாநில தொண்டர்படை தலைவராக இருந்தார். அவர் வந்து எங்களுக்கு ஒரு அறிமுக கடிதம் கொடுக்குறார். அந்த அறிமுக கடிதத்தை வச்சுக்கிட்டு கலைஞர் பாசறை பதிப்பகன்னு ஒன்று தொடங்கி திமுக கலைஞர் உள்ளிட்ட அத்தனை திமுக திராவிட இயக்கத்தினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை சேகரித்து கலைஞரின் தம்பிகள்னு ஒரு நூல் வெளியிடுவதற்கான ஒரு பணியை நானும் இன்றைய உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியனும் நாங்கள் முன்னெடுக்கிறோம். அப்போ எனக்கு திமுக சார்ந்த எல்லா தலைவர்களுடைய பரிச்சயம் கிடைக்கிறது. அன்னைக்கு எல்லாமும் நீங்க பாமக இணைஞ்சதற்கு பிறகு இணையத்துக்கு முன்னாடி 89 அப்ப 89 திமுக ஆட்சி இணையத்துக்கு முன்னாடி. அப்ப நான் சென்னைக்கு வந்து அண்ணா அறிவாலயத்துல தங்கி அங்க கலைஞர் திருமண மண்டபத்துல மாஸ்லாமணியோட சேர்ந்து இந்த பணியை நான் செய்யறேன். அப்படி திமுக தலைவர்கள் நிறையவரோட எங்க ஒரு அறிமுகம்லாம் கிடைக்குது. ஏற்கனவே எங்க குடும்பம் திமுக குடும்பம், எங்க உறவுகள் திமுக ஒன்றியம் மாவட்ட அளவில் முக்கிய பொறுப்பில் இருந்திருக்கிறாங்க. அப்ப இது எல்லாம் கிடைத்து இப்படி இருக்கின்ற போது அப்புறம் பாட்டாளி மக்கள் கட்சி தொடங்கப்பட்டுடுது. அப்போ பாட்டாளி மக்கள் கட்சி தொடங்கப்பட்ட பிறகு நான் வந்து சென்னை திருவொற்றியூரில் என்னுடைய ஒரு வேலை நிமித்தமாக ஒரு ஒப்பந்த பணியின் காரணமாக நான் அங்கே இருக்கிறேன். அப்போ அங்கே நான் வந்து 90களில் 92 93களில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஆதரவாளராக இருக்கிறேன். அப்புறம் நான் பணியாற்றுறேன். அப்புறம் அங்கே நகர செயலாளராக பாட்டாளி மக்கள் கட்சியின் நகர செயலாளராக அப்பாயின்ட் பண்ணுறாங்களா? ஆமாம், இல்லை தேர்தல் மூலிமா தேர்வு செய்யப்படுறேன். என்னை எதிர்த்து இன்னொருத்தர் பரமசிவன் சொல்லிட்டு திருவொற்றியூர் அங்காளம்மன் கோவிலில் ட்ரெஸ்டராக பணி செய்யக்கூடிய போட்டிடுறாரு. அப்போ உட்கட்சி தேர்தலில் நான் வெற்றி பெற்று நகர செயலர் ஆகிறேன். அப்புறம் அப்போ என்ன ஒரு 23 அந்த வயசு தான். அப்புறம் திரும்ப 96ல் தேர்தல் வருது. 96ல் திருவொற்றியூர் தொகுதியினுடைய வேட்பாளராக பாமக சார்பா 26 வயசுல, ஆமாம் 25 வயசு கரெக்டாக நிரம்பிய காலத்தில் நான் வந்து எம்எல்ஏவாக என்னை அறிவிக்கிறாங்க. அப்போ என்னை எடுத்து டிசி விஜயன், குப்பன் இவங்கெல்லாம் போட்டிடுறாங்க. அப்போ நான் அங்கே வந்து 3வது இடம் வரேன். திமுக அண்ணா திமுக 3வது இடம் வேல்முருகன். அப்போ வந்து தவறு செய்தால் சாட்டையால் அடிங்க அப்படின்னு வித்தியாசமாக வாக்காளர்கிட்ட சாட்டை கொடுத்து ஓட்டு கேட்குறேன். அப்போ வந்து நம்ம லண்டன் பிபிசிலாம் என்னை பேட்டி எடுத்து நேர்காணல் எடுத்து போடுறாங்க. ரொம்ப சின்ன பையன், தம்பி மாரி தான் இருப்பேன். அரும்பு மீசை கூட முளைக்காது. அதனால் என்னை எல்லா பத்திரிகை மாலை முரசெல்லாம் பெரிய தலைப்புச் செய்தி மாலை மலர்லாம் அப்படி இருந்து அங்கே பணியாற்றுறேன். அப்புறம் பாட்டாளி மக்கள் கட்சியில் இணைந்த பிறகு வடசென்னையில் இருக்கிற தமிழர் அமைப்பு இயக்கங்களோட ஒரு தொடர்பு ஏற்பட்டு அங்கே வந்து நான் என்ன செய்கிறேன், பேரலாக தமிழக மக்கள் விழிப்புணர்வு இயக்கம் அப்படின்னு பாட்டாளி மக்கள் நகர செயலர் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு அமைப்பை ஒன்று தொடங்கி நம்ம நானே உருவாக்குறேன். தமிழக மக்கள் விழிப்புணர்வு இயக்கம். எதுக்காக அப்படின்னா உங்களுக்கு வந்து தமிழக மக்கள் விழிப்புணர்வு அப்போ வந்து புத்தகங்கள் படிக்கிறேன். பாவாணருடைய புத்தகம், பாவலர் பெருஞ்சித்தனோட தொடர்பு ஏற்படுது, சாலனி இளந்திரனோட தொடர்பு ஏற்படுத்துது, பேராசிரியர் குழந்தை வந்து ராவண காவியமா அப்படின்ற தலைப்பில் நம்முடைய மின்ட்டில் இருக்கிற அரசு கல்லூரியில் ஒரு வகுப்பு நடத்துகிறார். இதுக்கெல்லாம் நான் தேவராஜ் ஐயான்னு ஒருத்தரை நான் அழைக்கிறாரு. நான் போய் கலந்துக்கிறேன். அப்போ எனக்கு வர ஒரு சமூகத்தை குறித்தான ஒரு புரிதல், விழிப்புணர்வு வருது. அப்போ அதே காலத்தில் 90களில் வந்து நெடுமாற ஐயா வந்து ஒரு புத்தகம் வெளியிடுறாரு நிறைய தமிழ் சமூகத்தின் உரிமைகளை குறித்து. சிபா ஆதித்தனாருடைய போராட்டங்கள், அதுமாதிரி மாப்போசனுடைய போராட்டங்கள், நேசமணி ஐயாவுடைய போராட்டங்கள், இங்கே திருத்தணி எல்லை மீட்பதற்கான விநாயகம் காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவராக இருந்த கிருஷ்ணசாமியினுடைய தந்தை விநாயகம் அவருடைய மிகப்பெரிய தியாகம், திருப்பதி தமிழ்நாட்டோட இணைக்கணுன்ற அந்த போராட்டம், இந்த வரலாற்றை எல்லாம் படிக்கிறேன். அப்போ என்ன செய்கிறாங்க அப்படின்னா தமிழர்களின் தமிழகம் வந்தேரிகளின் வேட்டைக்காடாகுது அப்படின்னு நெடுமாற ஐயாவுடைய ஒரு புத்தகத்தை படிக்கிறேன். அப்போ தான் எனக்கு தோன்றுறது, அப்போ தமிழ்நாட்டில் வந்து அன்னைக்கே சொல்கிறார் இங்கே வந்து வடவர்களுடைய ஆதிக்கம் எந்த அளவுக்கு 92 96க்குள்ளே அவர் வெளியிட்ட அந்த புத்தகத்தில் அப்போ எல்லாத்தையும் நான் படிக்கிறேன். அப்போ பாவலர் ஐயாவோட தொடர்பு ஏற்படுது. அவருடைய தனித்தமிழ் இயக்கம், அறமலையடிகளுடைய தனித்தமிழ் இயக்கம், பாவாணருடைய நூலகத்தில் அண்ணா சாலையில் தனியாக ஒரு அமைப்பு. ஆமாம், இந்த கருத்தரங்கத்துலாம் போகிறேன். அப்போ தோங்கும்போது எனக்கு சிந்தனை எனக்குள் துளிடுது. அப்போ வந்து வடசென்னை வந்து ஒரு முற்போக்கு தொழிற்சாலைகள் நிறைந்த பகுதி. அப்போ வந்து அசோக் லைலண்டு, எம்ஆர்எஃப், எம்ஆர்எல், டன்லப்பு இந்த மாதிரியான தொழிற்சாலைகளில் தொழிற்சங்கங்கள்லாம் தொடங்கப்படுது. அந்த தொழிற்சங்க அமைப்புகள்லாம் அங்கே வந்து சின்ன சின்ன கூட்டங்கள், வாயில் கூட்டங்கள், தெருமுனை பிரச்சாரங்கள்லாம் பண்ணுறாங்க. அப்போ அங்கே இருக்கிற வடசென்னையில் இருக்கிற முற்போக்கு அமைப்புகளோடு சேர்ந்து நானும் இன்னும் என்னுடைய நண்பர் செல்வான்னு ஒரு தம்பி உயிரோடு இல்லை, இப்போ இறந்துட்டார், அவர் எல்லாரும் சேர்ந்து நான் வந்து தமிழக மக்கள் விழிப்புணர்வு இயக்கன்ற பேரில் இந்த சின்ன சின்ன அமைப்புகளோடு சேர்ந்து, அப்போ பொயிலன் அங்கே வராரு, அவர் வந்து தமிழ்நாடு ஒடுக்கப்பட்ட ஒரு விடுதலை இயக்கம்னு ஒரு அமைப்பை தொடங்கி நடத்துகிறாரு, அவரோட சேர்ந்து பழக்கிறேன். அதுமாரி விடுதலை சிறுத்தைகளுக்கு முன்னாடி அங்கே வந்து கருத்து முரண்பட்டு திருமாவளவோட அங்கே வந்து அம்பேத்கர் சிறுத்தைகள் இயக்கம் அப்படின்னு சென்னை வடசென்னையில் விம்கோவில் ஒரு அமைப்பை தொடங்குறாங்க.
அதுமாரி எம்ஆர்எஃப்ல தொழிற்சங்க தலைவராக இருந்த திருவொற்றியூர் சேகர் மற்றும் தமிழோசை என்கிற சிவபிரகாசம், அவர் புனைப்பெயரில் தமிழோசை, இவங்க முற்போக்கு சக்திகள்லாம் சேர்ந்து இப்போ தமிழர் நிலம் இப்படிலாம் உரிமைகள் பறிக்கப்படுது, கட்சித்தீவு பறிக்கப்படுது, மீனவர்கள் தினம் தாக்கப்படுறாங்க, தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கான வேலை வாய்ப்பு இல்லை, நம்முடைய பொருளாதாரத்தை வடவர்கள் எடுத்துக்கிறாங்க, இடுக்கி மாவட்டத்தை எடுத்துக்கிட்டாங்க, நம்முடைய திருப்பதியை எடுத்துக்கிட்டாங்க, இப்படின்னு இந்த செய்திகள்லாம் குறித்து இளைய தலைமுறை நாங்கள் கலந்துரையாடுறோம். இதெல்லாம் குறித்து அன்றைய தமிழ்நாடு விடுதலைப்படை இது குறித்து கவலைப்படுது. அப்போ நான் தமிழ்நாடு விடுதலைப்படைக்கு எனக்கும் இருந்த தொடர்புகள், புலிகளுக்கு எனக்கு இருந்த தொடர்புகள், இதையெல்லாம் குறித்து அந்த முற்போக்கு அமைப்புகளோடு பேசி வடசென்னையில் கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஒரு மூமெண்ட்டாகவே அதை கட்டி நாங்கள் எழுப்பி வரோம். முற்போக்கு சக்தி அன்னைக்கு தியாகு வச்சு கூட்டம் நடத்துறது, அருளியார் தமிழ் துறை தலைவராக இருந்த அருளியார் ஐயாவை வச்சு மறைந்த இறைக்குறவினரை கூட்டு வச்சு அரசியல் வகுப்பெடுக்கிறது, பொயிலன் தோழர் வந்து அங்கே வகுப்பெடுப்பார், சால்னை இளைஞர்களை கூட்டு வச்சு இலக்கிய கூட்டங்கள் நடத்துறது, இந்த மாதிரியான தமிழர் தமிழ்நாடு தமிழர் உரிமை என்கிற அந்த தளத்திலேயே கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளை அதை நான் அங்கே பயணித்து பண்ணினேன். பாமகவில் இருக்கும்போதும் அதை பண்ணினேன். பாமகவுக்கு நான் வந்து பொறுப்பேற்பதற்கு முன்பும் இந்த தமிழக மக்கள் விழிப்புணர்வு இயக்கம்ன்ற அமைப்பு. பாமகவை ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏ பண்ருட்டி ராமச்சந்திரன் அப்போ எம்எல்ஏ ஆயிட்டால 96 இல்லை அவரு ஆமாம் பண்ருட்டியார் அங்கே எம்எல்ஏ. நான் 96 திருவொற்றியூரில் நின்றுட்டு இங்கே தோல்வி பெற்ற பிறகுதான் மருத்துவர் ஐயா என்ன சொல்றாரு, நீ இங்கேருந்து பழைக்க போன வடசென்னையில் போய் நின்று ஏன் நீ தோக்குற. அவருக்கு அங்கே என்னுடைய செல்வாக்கு தெரியும், பண்ருட்டியார் ஊர், அங்கே எனக்கான சொந்த பந்தங்கள் அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக அப்போ வந்து பாமகவில் வந்து இணைந்து அவர் வெளியேறி தனியாக மக்கள் நல உரிமை கழகம்னு ஒரு கட்சி உருவாக்குறாரு. அதனால் ராமதாஸ் ஐயா பார்க்குறாரு, சரி பண்ருட்டியாரை எதிர்கொள்ளக்கூடிய அரசியலாளர் யார் அப்படிங்கும்போது இவருக்கு தமிழ்நாடு விடுதலைப்படையோடும் கான்டாக்ட் இருக்குது, புலிகளோடும் தொடர்பு இருக்குது, திராவிட குடும்பமாகவும் இங்கே இருக்கிறாங்க, இப்போ நம்ம கட்சியில் வந்து பவர்ஃபுல்லான ஒரு பர்சனா உருவாக்கணும் அப்படின்ட்டு நான் 96 தோத்த உடனே மருத்துவர் ராமதாஸ் ஐயா என்ன சொல்றாரு, நீ உன் சொந்த ஊருக்கு போப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கடலூர் மாவட்டத்தினுடைய ஒருங்கிணைந்த பாட்டாளி மக்கள் கட்சி மாவட்ட செயலாளரை என்ன அறிவிக்கிறாரு. அப்போ நான் 99 போய் நான் அந்த பொறுப்பை எடுக்கிறேன். 99 திருமணம் நடக்குது, மருத்துவர் ராமதாஸ் ஐயா தான் திருமணத்தை தலைமையேற்று நடத்தி வைக்கிறார். ஆக அந்த 99 வரையிலும், அந்த 89லேருந்து 99 இந்த 10 ஆண்டு காலம் தமிழ்நாட்டில் குறிப்பாக சென்னை தலைநகரில் எனக்கான பல்வேறு கட்ட அரசியல் ஆளுமைகளையும் அரசியல் தலைவர்களையும் தொடர்புகளை பத்திரிகை ஊடக நண்பர்கள். அன்னைக்கு நான் ரொம்ப பெருமையாக கூட சொல்லுவேன், அன்னைக்கு 89 90களில் மாணவர் பருவத்தில் பத்திரிகையாளர் இருந்தவங்க தான் இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய அனைத்து பத்திரிகையினுடைய முதன்மை ஆசிரியர்களாக இருக்காங்க. அவங்களோட எனக்கு தொடர்பு ஏற்பட்டது. அவங்க எல்லாம் சாதாரணமாக ரிப்போர்ட்டர்ஸாக இருந்திருக்கிறாங்க. இன்னைக்கு அது சில பத்திரிகை நண்பர்கள் எனக்கு ஓட்டே கேட்டிருக்காங்க. 96 வந்து என்னுடைய அந்த முற்போக்கு, நான் ஒரு முற்போக்கு வாதின்னு தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு எல்லா விதத்துலையும் உறுதுணையாக இருந்திருக்காரு. உதாரணத்துக்கு இன்னைக்கு மூத்த பத்திரிகையாளர் இருக்கிற நக்கீரன் பிரகாஷ், இன்னைக்கு ராவண வலைவலி நடத்துகிற ஏகலைவன் வந்து அன்னைக்கு தமிழ்நாடு விடுதலைப்படை தாக்குதலை குறித்து நெற்றிகன் சார்பாக என்னை வந்து பேட்டி எடுத்து வெளியிட்டார். அதுமாரி இன்னைக்கு கலைஞர் டிவியில் இருக்க திருமாவேலன்லேருந்து, நம்முடைய நியூஸ் 18 எடிட்டர் ஆகிற கார்த்திகை செல்வன்லேருந்து, விஜய் டிவியில் நடந்தது என்ன நிகழ்ச்சியினுடைய சீஃபாக இருக்கிற ராஜநாராயணன்லேருந்து, இன்னைக்கு ஜிவியில் இருக்கிற கலையிலேருந்து, முருகன் சார்லேருந்து எல்லாருமே அப்போ சின்ன வயசுலேருந்து நான் ஒரு நல்ல தொடர்புல இருப்பேன். அதேமாதிரி எங்கே மனித உரிமைகள் மீறினாலும் இங்கே சங்கர் சுப்பு, பியூசிஎல் ராஜதுரைன்ட்டு இருக்கிறாங்க. அவங்க இந்த மாதிரி முற்போக்கு சின்ன பையனாக தான் இருப்பான். ஆனால் இவங்களை எல்லாரும் ஆர்கனைஸ் பண்ணி இங்கேருந்து காரு வேன் வச்சுக்கிட்டு எங்கெல்லாம் காவல் நிலைய மரணங்கள், லாக்அப் டெத்து நடக்குதோ இல்லை என்கவுண்டர் நடக்குதோ அதுக்கு நீதி கேட்பதற்கு பியூசிஎல் அழைச்சிட்டு போகிற பணியை செஞ்சேன். இப்படி என்னை வந்து நான் சென்னையில் தொடர்புகளை டெவலப் பண்ணிக்கிட்டீங்க. அந்த டைம்லேயே உங்களை வந்து கடலூரில் மாவட்ட செயலாளராக நியமிக்கிறாங்க. அரசியல் ரீதியாகவும் அடுத்த கட்டத்துக்கு நான் நகர்றேன். அப்போ வந்து எனக்கு வந்து 2001 தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக பண்ருட்டி தொகுதியில் எனக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க. எதிர்த்து போட்டிட்டவர் ஆமாம் பண்ருட்டியார். அப்போ அவரை எதிர்த்து ஜெயிக்கிறேன். ஆமாம், ஒரே ஊரில் 2 கோஷ்டியாக நின்று வீழ்த்த முடியாத வீழ்த்த முடியாது அந்த தொகுதியில் பண்ருட்டி ராமச்சந்திரன் இது வரைக்கும் வீழ்த்திய வரலாறே இல்லை. அந்த வரலாறை நான் முதல்ல அங்கே உருவாக்குறேன். அப்புறம் 2006 அந்த சிச்சுவேஷன் சொல்லுங்களேன் சார். அவரு ஏன்னா சொந்தக்காரங்க, அவர் என்னடா சொன்னார், அவங்க சின்ன பையன், சின்ன பசங்களாம் சேர்ந்து ஏதோ ரொம்ப சின்ன பையன் தானே, அதனால சின்ன பசங்களாம் சேர்ந்து நிற்கிறாங்க, நம்முடைய அரசியல் அனுபவம் நம்ம தொகுதிக்கு செஞ்சது, அதெல்லாம் கண்டிப்பாக நம்ம ஜெயிச்சிடும் அப்படின்ற மாதிரி அவர் இருந்தார். நான் பட் ஜெயிக்க முடியல. அப்புறம் அடுத்த முறையும் அவர் போட்டிட்டார், அப்பவும் அவரால் ஜெயிக்க முடியல. ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏவா அந்த விஷயங்கள் சொல்லுங்கள் சார். எம்எல்ஏவா ஆகுறீங்க, நீங்கள் சட்டப்பேரவைக்கு போகிறீங்க, நீங்கள் பேசின விஷயங்கள், செயல்பட்ட விஷயங்கள், பண்ருட்டி மக்களுக்காக பேசினது, இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் சொல்லுங்கள். இல்லை அந்த விஷயங்கள் வந்து ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏவா அசம்பிளிக்கு போனது? ஆமாம், அசம்பிளிக்கு போனேன். இப்போ அதிமுகவோட கூட்டணி நினைக்கிறேன். ஆமாம், அதிமுகவோட கூட்டணி, ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கிறாங்க.
அப்போ நான் போய் தான் நிறையா கருத்துக்கள் எல்லாம் வெளியிட்டேன். முதல் முறை பேசினது எந்த விஷயத்துக்காக? முதல் முறை பேசியிருக்கிறேன். நான் இந்த டாஸ்மார்க் கடைகள் மூடப்படணும், லாட்ரி இன்னைக்கு டேட்டுக்கு ரெலவெண்ட்டாக இருக்கும். ஆமாம், லாட்ரி சீட்டு வந்து தடை செய்யணும். லாட்ரி சீட்டு நானுடைய பேசி தான் லாட்ரி தடை கொண்டு வந்தோம். பாட்டாளி மகிழ்ச்சியோடைய கோரிக்கை தான் அது. அதேமாதிரி மணல் குவாரிகளை வந்து அரசுடைமை ஆக்கணும், அன்னைக்கு நான் பேசியிருக்கிறேன். மோனோ ரயிலா மெட்ரோ ரயிலா சிறந்தது அப்படின்ற அடிப்படையில் மெட்ரோ ரயில் தான் சிறந்தது அப்படின்னு பாட்டாளி மகிழ்ச்சியின் கருத்தை நான் பேசியிருக்கிறேன். மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி வேணும் அப்படின்றது நான் பேசியிருக்கிறேன். மாவட்டத்துக்கு ஒரு பொறியியல் கல்லூரி வேணும் அப்படின்னு பிற்காலத்தில் கலைஞர் ஆட்சிக்கு வந்த பிறகு பேசி முதல் பொறியியல் கல்லூரியை நான் தான் கொண்டு போனேன். இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் மாவட்டத்துக்கு ஒரு மெடிக்கல் காலேஜ் என்கிற அரசு எடுத்த அந்த கொள்கை முடிவு வந்து என்னுடைய கருத்தின் அடிப்படையில் என்னுடைய கருத்திலிருந்து உருவானது தான். அதே மாதிரி ஏற்கனவே மணல் குவாரிகள் வந்து சிண்டிகேட் ஃபார்ம் பண்ணிக்கிட்டு மாவட்ட அளவில் எடுப்பாங்க. அதை வந்து அரசுடைமை ஆக்கணும்னு சொல்லி அரசுடைமை ஆக்கியது நான் தான். அதை இன்னைக்கு வேறு விதமாக கையாளுறாங்க, அது வேறு விஷயம். இந்த மாதிரி நிறைய அச்சீவ் பண்ணியிருக்கேன். குறிப்பாக நான் 2001 2006 எம்எல்ஏ இருக்கும்போது தான் இந்த சுண்டல் விற்கிற குழந்தைகளுக்கு மாலை நேர கல்வி கொடுக்கணும்னு சொல்லி அம்மையார் ஜெயலலிதா கிட்ட எடுத்து சொல்லி அதை நான் சாதிச்சிருக்கிறேன். இந்த மாதிரி நிறைய விடயங்கள். இந்த வேல்முருகனா தூள் முருகனா அதெல்லாம் அது வந்து 2006-11 அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அதிமுக எம்எல்ஏ எல்லாரும் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அவங்க மட்டும் 1-1 எனக்கு அவங்களுக்குமான விவாதங்கள் நடக்குது. அப்போ வந்து அவங்க வந்து என் மேலே ஒரு பொய் வழக்கு ஒன்று போடுறாங்க. அந்த பொய் வழக்கு குறித்து எப்படி போடப்பட்டது, எப்படி என் குடும்பம் பாதிக்கப்பட்டதுன்றதை குறித்து வச்சு விளாசி எடுக்கிறேன் நான் சட்டமன்றத்தில். அதை பார்த்துட்டு கலைஞர், பேராசிரியர், எல்லா மூத்த அமைச்சர்கள் எல்லாரும் என்டையர் சட்டமன்றமே அப்படியே அமைதியாச்சு. நான் கவுண்டர் கொடுக்குறேன், அந்த அம்மா எழுந்திருக்கிறாங்க. நான் உட்காருங்க மேடம், நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்புறம் உட்காடுறாங்க. திருப்பியும் அவங்கள எழுந்திருக்க உட்கார கூட்டணியில் அப்போ போட்டி. ஆமாம், ஓகே. அப்போ வந்து அடின்னு அடித்து அவங்க அப்படியே வேர்த்து விறுவிறுத்து ஜெயலலிதா மேடத்துக்கு அப்படியே உட்காந்துட்டாங்க. அப்புறமே தான் பிற்காலத்தில் அவங்க என்ன செஞ்சாங்க, என்னுடைய திறமை, சட்டமன்ற நடவடிக்கைகள், இந்த ஆலோசனைகள், இந்த புள்ளி விவரங்கள் இதெல்லாம் குறித்து நான் பேசுகிறத பார்த்துட்டு அப்புறம் பிற்காலத்தில் அவங்க என் வீட்டுக்கு ஆள் விட்டாங்க. MC சம்பத்தும் டிடிவி தினகரனும் வந்து அந்த பீரியட்லேவா? ஆமாம், 6 லெவன்லேயே. ஆமாம், அந்த லெவலில் வந்து அப்போ பெரிய செய்தி, குமாரி போட்டு ஜூனியர் விட நிற்கிறலாம். வேல்முருகன் வந்து 18 எம்எல்ஏ, ஆமாம், அதிமுக இணைகிறார் வேல்முருகன், உள்ளாட்சித்துறை அமைச்சர் பதவி தரோம் அப்படின்ட்டு வந்து பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. டிடிவி தினகரனும் சம்பத் அவர்களும் வந்தாங்க. ஆமாம், திருவொற்றியூரில் என்னுடைய வீட்டுக்கு வந்து என்னை பார்க்கணும் அப்படின்னு நேரம் கேட்டபோது நான் நேரம் தர மறுக்காததோடு மட்டும் இல்லை, நான் கொஞ்சம் அப்போ இளைஞர்கள் ரத்தம் என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல. அப்போ விஜய் டிவியில் வந்து யூகி சேதுன்னு ஒருவர் வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்திட்டு இருந்தார், ஒரு காமெடி ஷோ மாதிரி. அதில் என்ன நேர்காணலுக்கு என்னுடைய நண்பர் ராஜநாதன் அழைச்சிட்டு போகிறார். அப்போ செய்தி ஃப்ளாஷ் ஆகிடுது. மறுநாள் தினமலை எல்லாத்துலையும் செய்தி ஆன உடனே அவர் என்னை கேட்குறாரு, என்ன உங்களை வந்து அதிமுக கூப்பிட்டுச்சிங்களாம சேர்றதுக்கு போவீங்களா அப்படின்னு கேட்கும்போது, நான் எங்கள் ஐயாவுக்கும் இந்த கட்சிக்கும் ஒரு காலத்தில் நான் துரோகம் செய்ய மாட்டேன். இனி யாராவது அதிமுகவிலேருந்து என் வீட்டுக்கு வந்து திமுக இதுமாரி அதிமுகவில் சேரணும்னு சொன்னாங்க அப்படின்னா அவங்க திரும்பி உயிரோட போக மாட்டாங்க. ஐயோ அப்படின்ட்டு பட்டவர்த்தனமாக அப்போ எல்லாம் ரத்தம். அப்போ என்ன பேச உணர்ச்சி வசப்பட்டு நான் பேசிட்டேன். அப்போ ஐயா மீது இருந்த பற்று, இந்த கட்சியின் மீது இருந்த அந்த பற்றில் பேசிட்டேன். இது வந்து விஜய் டிவி அப்போ நல்லா ஃபேமஸாக ஒளிபரப்பு. அது ஜெயலலிதா மேடத்துக்கு உளவுத்துறை கொண்டு போய் சொல்லிட்டாங்க. உடனே பிற்காலத்தில் நடந்த ஒரு கொலை வழக்கில் என்ன எங்கள் அண்ணன், தம்பி எல்லாருமே சேர்த்து அதுக்கு பழி தீர்த்தாங்க. அதனால என்னுடைய வாழ்க்கை வரலாறு என்பது வந்து மிக கரடும். அவங்க வந்து அவங்கள வேற ஒரு மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணிருப்பாங்க. அவங்க வந்து ஆள் அனுப்பி உங்களை வந்து கட்சியில சேருங்கன்னு சொல்லும் போது நீங்க என்ன ரெஸ்பாண்ட் பண்ணீங்க? அப்ப ரெஸ்பான்ஸ் பண்ணல, போய் பேசுனது வேற. இல்ல பார்க்கவே இல்ல, பார்க்கவே முடியாது வெளியே போக சொல்ல யாரா இருந்தாலும் அப்படின்ற மாதிரி வாய்ப்பே கொடுக்கல, சந்திக்கிறதுக்கான வாய்ப்பே தரல. அந்த கோபம். ரெண்டாவது இப்படி சொல்லிட்டானே, இன்னொரு வார்த்தை கடுமையாக சொன்னேன். அது அந்த அம்மாவுக்கு போய் வீடியோ போட்டு காட்ட உடனே பயங்கர டென்ஷன் ஆகிட்டாங்க. விடக்கூடாது, டெலிகாஸ்டும் ஆகிடுச்சுல. ஆமாம், அது அப்படியே லைவ் ப்ரோக்ராம். ஓகே, லைவ் ப்ரோக்ராம் நம்ம சொல்லிவிட்டு அதை அவங்க பார்த்துட்டாங்க. பார்த்துட்ட உடனே அந்த கோபத்தை வந்து அங்கே கூட இருந்த கும்பல்லாம் நல்லா அந்த அம்மாவுக்கு ஏற்றி விட்டு அவங்க பிடிச்சி என் குடும்பத்தையே உண்டு இல்லைன்னு ஆக்கி விடுறோம் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு பொய் வழக்கு போட்டாங்க. அந்த பொய் வழக்கு அப்புறம் சந்தித்து அதிலேருந்து விடுதலை ஆகிறதுக்காட்டியும் பெரிய இன்னல்கள், துன்பங்கள், உச்சநீதிமன்றம் வரைக்கும் நான் வழக்காடி வெளியில் வந்தேன். இந்தமாரி பல விடயங்களை வந்து நான் வந்து அரசு ஜெயலலிதாவை எதிர்த்தும் நின்று வெற்றி பெற்றிருக்கிறேன். இந்த மாதிரி களத்தில் கலைஞர்கிட்டையும் நேராக சமூக நீதி பிரச்சனையில் முரண்பட்டுருக்கிறேன். 6-11 தொகுதியில் வெற்றி பெற்றது. அந்த 2006 எலெக்ஷன் அதில் என்ன நடந்தது? ஏதாவது சுவாரஸ்யமா? 2006 தான் சுவாரஸ்யமாக நான் வந்து இந்த மருத்துவக் கல்லூரி, அப்போ பாமக டெல்லியில் மத்திய அமைச்சராக இருந்தாங்க, சொன்னாங்க நம்ம தான் கொடுக்குற இடத்துல இருக்கிறோம், ஒரு மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரின்ற கருத்தை முன்வைங்கன்னாங்க. முன் வச்சு என்னுடைய வாத திறமையாக கலைஞர் கொள்கை அளவில் ஏற்றுக்கிட்டு அது அறிவிப்பு. இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க மருத்துவக் கல்லூரி தொடங்குவதற்கு காரணம் அன்றைய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகமும் டாக்டர் அன்புமணி அதை தமிழ்நாட்டில் கொள்கை அளவில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவில் என்னுடைய வாத திறமையும். அதேமாரி அப்போ அண்ணா யூனிவர்சிட்டி அப்படின்னா கிண்டிக்கு தான் வரணும், இல்லை திருச்சி, கோயம்புத்தூர் முக்கியமான சில இடங்களில் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் தான் இருந்துச்சு.
இன்றைக்கி மாவட்டத்துக்கு ஒரு இன்ஜினியரிங் கல்லூரி அண்ணா யூனிவர்சிட்டி இருக்கிறது காரணமும் அதுவும் நான் தான். அதை நான் தான் அந்த உறுப்பு கல்லூரிகளை பிரித்து கொண்டு போய் இன்றைக்கி பண்ருட்டியில் முதல் கல்லூரியே கலைஞர் கூட்டம் வந்து நான் தான் மேடையிலே வச்சேன். நீங்கள் இப்போ எனக்கு உரிமையோடு அவர்கிட்ட போய் பக்கத்தில் உட்காந்து நீங்கள் இந்த கூட்டத்தில் அறிவிச்சாதான் உங்களை விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டேன். அதேமாதிரி கடலூர் நடந்த அரசு விழாவில் முதல் பொறியியல் கல்லூரியை அண்ணா யூனிவர்சிட்டியிலேருந்து பிரித்து என்னுடைய பண்ருட்டி தொகுதியில் தான் அடிக்கல் நாட்டி தொடங்கி வச்சேன். கட்சியா வந்து நீங்க வந்து மாவட்ட செயலாளராக வரீங்க. கட்சியில அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போனது நீங்க வந்து மாணவர் அணி, இளைஞர் அணின்னு பல்வேறு இதுல பொறுப்புலையும் இருந்துட்டு அப்புறம் கட்சியில வந்து நடந்தது. அந்த அது அப்புறம் 96 மாநில இளைஞர் செயலாளர் நியமிக்கப்படுறேன். அதுக்கு பிறகு கட்சியினுடைய மாநில அமைப்பு செயலாளர் நியமிக்கப்படுறேன். அதுக்கு பிறகு மாநில கட்சியினுடைய இணை பொதுச் செயலாளர். பொதுச் செயலாளர் ஒரு தலித்து கொடுக்க முடியும். அதுக்கு நிகராக இணை பொதுச் செயலாளர்னு நம்பர் 3 அதான் கட்சியினுடைய தலைவர், பொதுச் செயலாளர், இணை பொதுச் செயலாளர் நம்பர் 3. ஆனால் நம்பர் 2க்கான பணியை தான் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஏன்னா உங்களுக்கு தெரியும் பொதுச் செயலாளர்ன்றது பேருக்கு டம்மியாக வச்சுருப்பாங்க. இணை பொதுச் செயலாளர் அடிப்படையில் நான் தான் தமிழ்நாடு முழுக்க கட்சியை வந்து ஆக்டிவாக மாவட்ட செயற்குழு, மாவட்ட பொதுக்குழு, கட்சியினுடைய பொதுக்கூட்டம், போராட்டங்கள் எல்லாத்தையும் ரொம்ப பரபரப்பாக ஆக்டிவாக பண்ணிகிட்டு இருப்பேன். அதுக்கு அடிப்படை காரணம் அந்த சென்னையில் நான் இருந்தபோது நான் சொன்னல உங்களை மாரி எனக்கான பத்திரிகை நண்பர்கள் தொடர்பு, மீடியாக்கள் தொடர்பு, அதேமாரி அஃபிஷியல்ஸ் நான் நிறைய போராட்ட களத்தில் சந்திக்கிறதால அனுமதி வாங்குறது, எஸ்பியை சந்திக்கிறது, கலெக்டரை சந்திக்கிறது, தள்ளுமுள்ளிலேயே கூட சில அதிகாரிகள் எனக்கு நட்பாக இருக்காங்க. நான் அங்கே மாவட்ட செயலாளர் இருக்கும்போது ஒரு லட்டி சார்ஜில் தான் இன்றைய ஏடிஜிபி சட்ட ஒழுங்கு டேவிட்சன் சாருக்கும் எனக்கு நட்பு. இந்த குள்ளஞ்சாவடி தாக்குதலில் தான் டிஜிபி ராமானுஜம் சாருக்கும் டிஜிபியாக இருந்த திலகவதிக்கும் எனக்குமான நட்பு. இந்த மாதிரி நிறைய எனக்கு என்னுடைய அதாவது எல்லாரும் பாமகல உங்களுடைய உழைப்பு, பாமக வளர்க்கறதுக்கு நீங்க செயல்பட்ட விதங்கள், அந்த விஷயங்கள் கொஞ்சம் சொல்லுங்க. இல்லை அதுதான் நான் சொன்னேன். அந்த அங்கே 90, 89 வரையிலும் சொந்த மாவட்டத்தில் நான் ஆற்றிய பங்கு. அன்றைக்கி பண்ருட்டியாரை மீறி அங்கே வன்னியர் சங்கம் பாமக உருவாக்க முடியாத ஒரு சூழலில் அங்கே களத்தில் நின்று அதை உருவாக்குவதற்கு நான் பெரிய உதவி புரிந்தேன். அப்புறம் இங்கே வந்துட்டு திரும்ப 99 நான் கடலூர் மாவட்டத்தில் போய் மாவட்ட செயலராக பொறுப்பேற்று நான் களப்பணி ஆற்றும் போது அங்கே வந்து மிகப்பெரிய சாதிய முரண்பாடு இருக்கும். தலித்துகள் வன்னியர்களுக்கு இங்கே 10 வீடை கொளுத்திட்டாங்க வன்னியர்கள் அப்படிம்பாங்க. உடனே வன்னியர்கள் கம்மியாக இருக்கிற இடத்துல தலித்துகள் ஒன்றா வந்து அடிச்சு எல்லாத்தையும் நொறுக்கிட்டாங்க அப்படிம்பாங்க. உடனே அங்கே ஒரு 50 வண்டியில் போகணும், அங்கே போய் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லணும், அவங்களுக்கு அரிசி பருப்பு கொடுக்கணும், ஜெயிலில் பிடிச்சி போட்டுருவாங்க, அவங்கள போய் வெளியில் எடுக்கணும். இந்த மாதிரி காலகட்டத்தில் தான் இந்த கலவர சூழலில் வன்னியர் தரப்பை, பாட்டாளி மகிழ்ச்சி தரப்பை பார்ப்பதற்கு நான் கடலூர் மத்திய சிறைக்கு போகிறேன். அதேமாதிரி தலித்து தரப்பை பார்ப்பதற்கு அண்ணன் திருமாவளவன் அங்கே வராரு. ஆனால் எதிரும் புதிரும் கீரியும் பாம்புமா இருக்கிற ஒரு சூழல். ஆனால் அப்பயே நான் வந்து ஒரு அரசியல் பக்குவத்தோட அந்த சென்னை வட சென்னையில் இருந்த எனக்கு அந்த புரிதலோட அப்பயே எனக்கு இங்கே திருமாவளவோட சேர்ந்து அந்த தமிழ் குடி தாங்கி அந்த பட்டம் கொடுத்த டைம்லலாம் நீங்கள் பாமக இருந்தீங்க. அதுலலாம் அது அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் சொல்லுங்கள். இல்லை அதான் அது வந்து அது வந்து தமிழ் பாதுகாப்பு இயக்கம். ஆமாம், தமிழ் பாதுகாப்பு இயக்கத்தில் நான் கூட இருந்தேன். அது எல்லா இயக்கங்களையும் ஒருங்கிணைச்சு மருத்துவர் ராமதாஸ் ஐயா, நெடுமாறன் ஐயா, வைகோ, சீமான் எல்லா தலைவர்களும் அதை சேர்ந்து பண்ணாங்க. ஆனால் நான் வந்த பாட்டாளி மக்கள் கட்சியில் நான் அந்த பொறுப்பேற்ற அந்த காலகட்டம் வந்து அப்படியே எதிரும் புதிருமா இருந்த காலகட்டம். அப்போ தான் வந்து திருமானா வன்னியர்களுக்கு அப்படியே பயங்கர எதிரியாக காட்டப்பட்ட காலம். அப்போ வந்து அதேமாதிரி வன்னியர்கள் வேல்முருகன் அப்படின்னா கடலூர் மாவட்டத்தில் எங்கள் தலித்துகளுக்கு எதிரானவர் அப்படின்னு பேசப்பட்ட ஒரு காலம். அப்புறம் அப்படியே அந்த பக்கம் சிறுத்தை, இந்த பக்கம் சிங்கக்கூட்டம் அப்படின்ற மாதிரி எதிரும் புதிருமா ஜெயிலில் நிற்கிறாங்க. அப்போ நான் இங்கேருந்து போய் திருமாவளவனுக்கு வணக்கம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுத்து நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி நான் ஒரு நட்பை உருவாக்கினேன். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த சென்னையில் நான் முற்போக்கு இயக்கங்களோடு சேர்ந்து பணியாற்றிய போது நான் திருமாவளவன் கலந்து கொண்ட சின்ன கருத்தரங்கங்கள், ஆர்ப்பாட்டங்களையும் நான் பங்கெடுத்துருக்கிறேன். அவர் சாதாரணமாக 2 வீலரில் வருவார். அப்போ வந்து அரசு பணி கூட அப்போ அவர் ராஜினாமா செய்யலை. அவர் வந்து இந்த காவல்துறையில் ஒரு பிரிவாக இருக்கிற ஒரு துறையில் அவர் பணியில் இருந்தார். அப்போ சென்னையில் அவர் எப்பயாச்சும் முக்கியமான நிகழ்ச்சிகளை கலந்துக்கும் போது வட சென்னையில், விம்கோவில், டோல்கேட் பகுதிகளில் நான் கலந்துக்கிட்டு இருக்கேன். அதனால் அவரை பற்றியான ஒரு ஆக்டிவான அறிமுகம் இருந்துச்சு. அதனால் அந்த நட்போட போய் நான் அவர்கிட்ட பேசினேன். அப்போ அங்கேருந்து சிறுத்தைகளுக்கு எல்லாரும் ஒரு ஆச்சரியம், என்னடா இவன் வந்து நேர் எதிரி வந்து ஆமாம், இவன் வந்து தலைவர்கிட்ட வந்து இவ்வளோ க்ளோஸாக பேசுகிறானா அப்படின்னு. அப்புறம் லாக்அப் டெத்லாம் நடக்கும்போது விடுதலை சிறுத்தைகள் நாங்களும் சிந்தனை செல்வோம், நாங்கள் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து அரசாங்கத்தை எடுத்து போராடுவோம், அரச படுகொலையை எடுத்து போராடுவோம். அப்படி அங்கே ஒரு எதிர்ப்புமா இருந்தாலும் கூட அரச பயங்கரவாதத்துக்கு எதிராக 2 பாட்டாளி வர்க்கத்தின் மக்களையும் ஒருங்கிணைத்து போராட்ட களங்களை என்னுடைய காலகட்டத்தில் முன்னெடுத்தேன். அப்புறம் என்னுடைய காலகட்டத்தில் இந்த கடைசி காலகட்டத்தில் நான் திரும்பவும் எம்எல்ஏ ஆகிற வரையிலும் நான் எம்எல்ஏ ஆன பிறகும் பெரிய அளவில் ஜாதி கலவரங்களோ ஒருவருக்கு ஒரு வெட்டிக்கிட்டு குத்திக்கிற நான் போன பிறகுதான் ஓரளவுக்கு அமைதி. ஆமாம், அது என்னுடைய காலகட்டத்துக்கு. ஆமாம், என்னுடைய காலகட்டம் 2000 2011 வரையிலும் நான் அந்த 10 ஆண்டுகளும் எம்எல்ஏ இருக்கும்போது நிறைய புரிதலை உருவாக்கிட்டேன். அந்த 2000 இன்னி வரைக்கும் கடலூர் மாவட்டத்தில் இன்றைக்கி நான் ஒரு தலைவராக, ஒரு எம்எல்ஏவாக, இன்றைக்கி ஒரு கட்சியின் தலைவராக உருவான பிறகு மிகப்பெரிய அளவில் சாதிய சண்டைகள் இல்லை,
ஒருவருக்கு ஒருவர் வீடுகளை குடிசைகளை குளித்துக் கொள்வது, வெட்டி கொள்வது, வரி போட்டு சண்டை போடுவது, அதெல்லாம் இன்னைக்கு இல்லை. இன்னைக்கு வட தமிழக நாடு மிக அமைதியாக இருக்குது. இந்த அரசியல் சமூக நீதி அரசியல் அப்படின்றது இந்த மக்களுக்கான உரிமைகளுக்கானது அப்படின்ற அந்த அரசியலை கற்றுக்கொண்டு அரசியல் பயின்றது நான் வந்து மருத்துவர் ராமதாஸ் ஐயா. இந்த 2006-11 காலகட்டம் உங்கள் அரசியல் வாழ்க்கையிலையும் சரி, தமிழ்நாட்டு அரசியலையும் சரி, இலங்கையிலையும் சரி ரொம்ப முக்கியமான காலகட்டம். நீங்கள் ஒரு இலங்கை தமிழர்கள் மேலே ஒரு பெரும் ஈர்ப்பு, அவர்களுக்காக குரல் கொடுக்குற ஒரு விடுதலை புலிகள் மேலே ஒரு ஈர்ப்பு, அங்கே போர் உச்சத்தில் இருந்த சமயம், இங்கே நீங்கள் எம்எல்ஏவாக இருக்கீங்க, திமுக காங்கிரஸ் கூட்டணி, அங்கே மத்தியில் வந்து உங்கள் கட்சி கூட்டணியில் இருக்குது, அமைச்சராக இருக்காங்க. அந்த சூழல் ரொம்ப எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? அந்த சூழல் தான் வந்து இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து நான் வெளியேற்றப்பட்டதற்கு ஒரு முதல் முழு காரணமாக அமைஞ்சது. எப்படி ஒரு சாலை மறியல் போராட்டம் நடத்தணுமோ அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுக்கணும். அன்றைக்கி மத்திய அமைச்சர்லேருந்து வெளியே வந்து மற்ற கட்சிகளுக்கு ஒரு நெருக்கடியை கொடுத்து ஒன்றிய அரசே கவிழக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கணும் அப்படின்றதெல்லாம் கடுமையான வாதங்களை வைத்தேன். அந்த செய்திகள் எல்லாம் பரிமாறு போது ஐயா கிட்ட முயற்சித்த போது அதில் ஏற்பட்ட எனக்கான கசப்பான அவரும் ஈழத்து மேலே ஒரு இருந்தார். அன்றைக்கி அன்புமணி அமைச்சராக இருந்தார். அதனால் அந்த நேரத்தில் அதை வந்து அவர் இழக்க விரும்பலை. இப்படி ஐயா எடுத்த உடனே நீக்கிட்டாரே, இது எந்த விதத்தில் நான் அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ எனக்கே அதிகாரம் இல்லைன்னு நீ சொல்கிறியா அப்படின்ற மாதிரி ஐயா அதை ஒரு மோட்டிவாக எடுத்துக்கிட்டார். ஆனால் அப்போ வந்து அன்புமணி வந்து என்னை சந்தித்து, நீ கொஞ்சம் பொறுமையாக இருவேலு, நான் ஐயாட்ட பேசுகிறேன், நீ என் சகோதரர் மாரி, உன்னை இருந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன்,